பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். எங்களுடைய வாராந்த இந்த வகுப்பில் நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வர விஷயம் என்னென்றால் தொழுகையுடைய விவரங்கள். பொதுவாக தொழுகையுடைய விவரம் என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தொழுகை என்பது ஒரு இபாதத்தானே, அப்படியா இல்லையா? தொழுகை என்பது ஒரு இபாதத், பாசில் அப்படியா இல்லையா? தொழுகை என்பது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை நாங்கள் நினைக்கிற மாதிரி செய்ய இயலுமா? இயல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அவ்வாறு தான் நாங்கள் என்ன செய்யணும், அந்த இபாதத்தை நிறைவேற்றும். தொழுகை மட்டுமில்லை, பொதுவாக எல்லா இபாதத்துக்கும் இதுதான். குறிப்பாக தொழுகை தொடர்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. சஹீஹான ஹதீஸ். நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் என்று சொன்ன ஹதீஸ். இப்போ பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா செயற்பாடுகளையும் சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆடை அணிஞ்சாங்க, என்ன ஆடையை விரும்பி அணிஞ்சாங்க, எப்படி தலைவாரினாங்க, எப்படி எல்லாமே ஈக்குது. முடிவை எப்படி வளர்த்தாங்க எல்லாம் இருக்கா இல்லையா? மீசை எப்படி கத்தரித்தாங்க, தாடி எப்படி வளர்த்தாங்க. அப்போ இதெல்லாம் ஈக்குதா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்புகள், குணங்கள், அவனுடைய மார்க்க இபாதத்துக்களை எல்லாம் எங்களுக்கு எப்படியெல்லாம் சஹாபாக்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்குதோ அதே போல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆடையிலிருந்து அவங்களோட முடியிலிருந்து அறிவிச்சு இருக்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி ஹதீஸுகள் இருக்குது தெளிவாக. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நாளாந்த அந்த நடவடிக்கைகளையே அவங்களோட தனிப்பட்ட ரீதியான அவங்களோட செயற்பாடுகளையே சஹாபாக்கள் இதை அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ தொழுகையை பற்றி எவ்வளவு கவனமாக இந்த இபாதத்தை பற்றி சஹாபாக்கள் அறிவித்திருப்பார்கள் என்பதை கொஞ்சம் யோசிப்பார்கள். அப்போ அந்த அடிப்படையில் தொழுகை விவரங்கள் என்று வர்ற நேரம் நாங்கள் தொழுகையுடைய வாஜிபாத்துக்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அதில் ஒன்று சொன்னேன், தொழுகை ஆரம்ப தக்பீர் தொழுகையில் உள்ள முக்கியமான ருக்கூன்னு சொன்னோம். முக்கியமான ஒரு கடமை. அதுக்கு ஆரம்ப தக்பீருக்கு என்ன சொல்கிறது? தக்பீரத்துல் இஹ்ராம்னு சொல்கிறோம். அப்போ தக்பீரத்துல் இஹ்ராம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தொழுகையை ஆரம்பிக்கிறது தொழுகையினுடைய முக்கியமான ஒரு தூண். வணக்கத்தில் முதலாவது தூணில் ஒரு விஷயம் ஒன்று தான் தொழுகையில் தக்பீரத்துல் இஹ்ராம். அப்போ தக்பீரத்துல் இஹ்ராமை சொல்லுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீரத்துல் இஹ்ராமை சொல்லி தக்பீரை கட்டினார்கள் என்று பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் ரெண்டு விஷயங்களை அவதானிப்போம். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயற்பாட்டில் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கையை உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த கையை எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது தக்பீரை கையை உயர்த்தி எங்கே கட்டினாங்க என்ற செய்தியை நாங்கள் பார்ப்போம். இதில் இது சம்பந்தமாக நிறைய அறிவிப்புகள் இருக்குது, ஹதீஸுகள் இருக்குது. முதலாவது நாங்கள் கையை எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குற நேரம் அது சம்பந்தமாக 2 ஹதீஸுகள் இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2 சஹாபாக்கள் அதை அறிவிக்கிறாங்க. அதில் முதலாவது தொழுகையில் தக்பீருக்கு மட்டுமல்ல, பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் 4 இடங்களில் கையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 இடங்களில் கையை உயர்த்திக்கிறாங்க. எப்படி? கான யர்ஃபஉ யதை அன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யர்ஃபஉ யதை ஹத்வ மன்கிபைஹி இதஃப்ததஹ ஸலாம். தொழுகை அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்லி தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்பித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோல் புஜம் வரைக்கும் கை உயர்த்துவார்கள். தோல்
ஹதுவ மன்கிபன்னு சொல்றது இந்த தோல்கட்டு, இதுக்கு சொல்றீங்க சந்துக்கு, இந்த சந்துக்கு சொல்றது மன்கிபன். இந்த சந்து வரைக்கும் கை உயர்த்துவார்கள் என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக வந்த அறிவிப்பில் கையை எது வரைக்கும் உயர்த்தினதாக இருக்குது? எது வரைக்கும்? தோல் கட்டு வரைக்கும் உயர்த்திக்கிறாங்க, தோல் பூஜை. அப்போ இந்த செய்தியில் வருது, அப்போ இதஃப்தஹஸ்ஸலா தொழுகை அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கும் போது கையை இந்த அளவுக்கு உயர்த்துவார்கள் அடி. அடுத்து வைதா கப்பர் லிர்ருக்கூய், அப்போ அல்ஹம்து சூறாவில் மோதி இன்னொரு சூறாவை மோதி ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னால் அல்லாஹ் அக்பர்னு தானே ருக்குவுக்கு போகிறது, ருக்குவுக்கு போகணுன்னாலே கை உயர்த்தி போட்டு தான் ருக்குவுக்கு போவாங்களாம். அப்போ ரெண்டாவது இடம், அப்போ அல்ஹம்து சூறா இது ஒரு சூறா ஓதி போட்டு நாங்கள் ருக்குவுக்கு அல்லாஹ் அக்பர்னு சும்மா போகாமல் என்ன செய்யணும்? கையை உயர்த்தி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தான் ருக்குவுக்கு போகணும். இது ரெண்டாவது இடம். நாங்கள் வருவோம் அது சரியா. இது ஒரு அறிவிப்பு சரியா. அப்போ இரண்டாவது இடம் கை உயர்த்து, இரண்டாவது இடம் எங்க? ருக்குவுக்கு போக முன்னால உயர்த்தணும். மூன்றாவது அதே ஹதீஸ் வைதா ரஃபஅ ரஅஸஹு மினர் ருக்கூஇ ரஃபஅஹுமா கதாலிக ஐதன், அதே போல் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தி சமியல்லாஹு லிமன் ஹமிதான்னு வாரதானே வந்தாலும் என்ன செய்வாங்க? கையை உயர்த்தி போட்டு தான் விடுவாங்க சரியா. ரைட். அதே போல் இன்னொரு வஃபி ரிவாயத்தின் உக்ரா லில் புகாரி வ முஸ்லிம், இதே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக பதிவு செய்யப்பட்ட செய்தியில் புகாரி முஸ்லிம் இமாம் அவங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியையும் சொல்கிறாங்க அவங்களோட அறிவிப்பில். என்னது? வைதா காம மினர் ரக்அத்தைனி ரஃபஅ யதைஹி, ரெண்டாவது ரக்காத்தில் இருந்து மூணாவது ரக்காத்துக்கு எழும்புவோமா இல்லையா? முதல்ல அத்தையாத்தை முடிச்சுட்டு எழும்பும் போதும் மூணாவது ரக்காத்தை தக்பீர் கட்ட முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்களாம், கையை உயர்த்தி தான் தக்பீர் கட்டுவார்கள். எனவே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த செய்தி சஹீஹ் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்ற ஒரு செய்தி தான். இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வரைக்கும் கை உயர்த்தியதாக இருக்குது? தோல் புஜம் வரைக்கும் உயர்த்தியதா. எத்தனை இடத்துல உயர்த்திக்கிறாங்க? 4 இடங்கள்ல. முதலாவது இடம் என்ன? ஆரம்ப தக்பீருக்கு என்ன சொல்றது? தக்பீரத்துல் இஹ்ராம். ரைட். ரெண்டாவது ருக்குவுக்கு போ முன்னால, ஓகே, ருக்குவிலிருந்து எழும்பி வரும்போது சமியல்லாஹு ஹமிதான் வரும்போது மூணாவது ரக்காத்துக்கு நாங்கள் எழுந்து தக்பீர் கட்ட முன்னால். இப்போ இந்த 4 இடமும் கட்டாயமாக நாங்கள் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டிய ஒரு சுன்னா. இது சிலர் அலட்சியமாக இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியா ருக்குவுக்கு போகணுன்னால கை உயர்த்தணும் என்று செய்யும். ருக்குவுக்கு போகணுன்னால கை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் தான் ருக்குவுக்கு போகணும்னு நிறைய பேர் செய்கிறாங்க. இது அப்போ அதாவது மறைக்கப்பட்ட ஒரு சுன்னா மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே ஹதீஸில் இருக்கிற விஷயம். அதே போல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? சமையல்லால் இருந்தான்னு வந்தால் கை உயர்த்த மாட்டாங்க, சும்மா அப்படியே கை உயர்த்தாமல் இருந்துடுவாங்க. அது மேலாது, அது சுன்னாவுக்கு மாற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடைமுறைக்கு அவங்க சொல்லுத அமைப்புக்கு மாற்றம். எனவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால் கண்டிப்பாக சமியல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு நாங்கள் வந்தால் ருக்குவிலிருந்து கண்டிப்பாக கை உயர்த்துவோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் பின்பற்றிய செய்து காண்பித்த முக்கியமான ஒரு சுன்னா என்பதை மறந்துடாதீங்க. அப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி செஞ்சதோ அது மாதிரி தான் இந்த சுன்னாக்களை ஃபாலோ பண்ணணும். இரண்டாவது ஒரு செய்தி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கையை இது வரைக்கும் உயர்த்தினாங்க என்ற ஒரு செய்தி. இந்த ஹதீஸ் மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் என்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கப்பர ரஃபா யதை ஹத்தா யுஹாதி பிஹிமா உத்னைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினால் அவருடைய 2 கைகளையும் காது புஜம் வரைக்கும் உயர்த்துவார்கள் என்ற செய்தி. அப்போ இந்த அதே போல் வைதா ரஃபா யதைஹி, ருக்குவுக்கு போக முன்னாலேயும் ருக்குவிலிருந்து வந்ததுக்கு பிறகும் எல்லாமே அந்த ஹதீஸில் அது 4 இடமும் வருது. ஆனால் எது வரைக்கும் கை உயர்த்திக்கிறாங்க இந்த செய்தியில்?
காது வரைக்கும் உயர்த்தி, காதுடைய புஜம் வரைக்கும். எனவே 2 அறிவிப்புகளும் சஹீஹான அறிவிப்புகள், 2 அறிவிப்புகளும் சஹீஹான அறிவிப்புகள். எனவே நாங்கள் 2ஐயும் என்ன செய்யலாம், பின்பற்றலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அறிவிக்கப்பட்ட 2 முறைகள் இருக்குது. எனவே ஒரு ஆள் காது வரைக்கும் உயர்த்தினார், இன்னொரு ஆள் தோள்கட்டு வரைக்கும் தான் உயர்த்தினார், இவருக்கு என்ன இது புதுசாக உண்டா கொண்டு வந்து நினைக்காதீங்க. ஹதீஸ் 2 புகாரியில் உள்ளது தான், எங்களுக்கு தெரியாததான் விஷயம். எங்களுக்கு தெரியாத குறைய மார்க்கத்தில் இல்லாது இல்லை, இது மார்க்கத்தில் உள்ளது. எனவே இந்த 2 ஹதீஸையும் நாங்கள் அடுத்து பார்க்குற நேரம், ஒரு ஹதீஸ் தோல் புஜங்கட்டு வரைக்கும் உள்ள ஹதீஸை யார் அறிவிக்கிற, அப்துல்லா இப்னு உமர் அவங்க மாலிக் இப்னு ஹுவைரிஸ் என்ற சஹாபி காது இந்த புஜம் வரைக்கும் என்ற செய்தியை காது சொன்னையா காது சொன்ன வரைக்கும் உயர்த்தியதாக காது நீங்கள் நேர வைக்கோ மேலும் இப்படி வைக்கோ மேலும் காது புஜம் வரைக்கும். சாரி, காது சொன்ன தோல் புஜம், சரியா? அது சரி, சரி. இப்போ இந்த கையை உயர்த்துற நேரம் கையை எப்படி வைத்தாங்க என்பதை பார்க்கணும். அப்போ கையை 2 விதமாக உயர்த்திக்கிறாங்க. எப்படியான அமைப்பில் கை உயர்த்தினாங்க என்பதை கொஞ்சம் இங்கே பாருங்க, சரியா? கையை எப்படி உயர்த்தினாங்கன்னு பாருங்க. கையை உயர்த்தியது எப்படி என்று சொன்ன அறிவிப்புகள் எப்படி வருது என்றால், துர்ஃபவுல் யதானி மம்தூதத்தை அல் அசாபி, எல்லா விரல்களையும் நல்லா நீட்டி வச்சு கொள்வார்களாம். விரல்களை இப்படி சுருட்டி இப்படி இல்லை, விரல் நல்லா நீட்டி வச்சுக்கோ. வத்தக்கூன மத்மூனத்தன் அவ் கைர் முஃபர்ரகத்தன் கசீரா, கைகள் விரலெல்லாம் சேர்த்து வச்சு கொள்வார்களாம், அல்லது நிறைய பிரித்து வைக்கவும் மாட்டார்களாம். கையை சேர்த்து அவர்கள் வைப்பார்கள். வத்துஹாதி அத்ராஃபல் அசாபி அலல் உதுனை, இந்த கையுடைய இந்த விரலுடைய இந்த பகுதி, நடுவிரலுடைய பகுதி காதுடைய மேல் பகுதி வரைக்கும் இருக்குமா, காதுடைய அலல் உதுனை, காதுடைய மேல் பகுதி வரைக்கும் இருக்குமா. அப்போ இது முக்கியமாக பேணப்பட வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமாக பேணப்பட வேண்டிய. இப்போ கையை நாங்கள் உயர்த்தணும் 2 முறை இருக்குது. தோள்கட்டு வரைக்கும் உயர்த்தினாலும் சரி, காது வரைக்கும் நீங்கள் உயர்த்தினாலும் சரி, கைகள் விரல்களை சேர்த்து நேரையாக நாங்கள் வைத்து கொள்ளணும் என்பதை இந்த செய்தியினூடாக நாங்கள் வழங்குவோம். எனவே இது மிக முக்கியமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையில் பேணி எவ்வாறு தொழுதார்கள் என்பதை படித்து கொள்வதற்கான ஒரு செய்தியைத்தான் இந்த வகுப்பில் நாங்கள் பார்க்குறோம். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தொழுகை முறையில் நாங்கள் அடுத்தது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், தக்பீர் கற்ற விஷயம். இந்த தக்பீர் தொடர்பாக நாங்கள் பார்க்குற நேரம் நிறைய இமாம்கள், சரியா, நிறைய இமாம்கள் அறிஞர்கள் பல செய்திகளை அறிவிச்சிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ஒவ்வொரு செய்தியையும் பார்க்குற நேரம் அந்த இமாம்கள் பாருங்கள், இன்றைக்கி இந்த தக்பீர் கட்டுற விஷயத்தில் எங்களுக்குள்ள எவ்வளோ கருத்து வேறுபாடு இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கட்டுறாங்களா இல்லையா? ஆனால் அந்த இமாம்களிடத்தில் ஒரு பேணுதல் இருந்துச்சு. எல்லா இமாம்களும் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, இப்படியா இப்படி எல்லாம் செய்திகள் ஹதீஸ்கள் இருக்குது என்றாலும், இது நாங்கள் பிரச்சனை பண்ணிக்கொண்டு ஒருத்தருக்கொத்தரை பிளவுபட்டு கொண்டு எங்களோட ஒற்றுமையை நாங்கள் கலைந்து போகிற அளவுக்கு இது பிரச்சனையானதாக நாங்கள் ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்று எல்லா இமாம்களும் அந்த சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு வசனத்தை வாட்சி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதிலிருந்து விலகுது, மார்க்கத்தில் சரியானதை செய்யணும் என்பது அந்த அறிஞர்கள் சொல்கிற நேரம் மக்களுக்கு மத்தியில் இதனால் பிளவுகளோ சண்டை சச்சரவுகளோ ஒற்றுமையை இழந்து போகிற அளவுக்கு நடவடிக்கைகளோ நாங்கள் செய்யக்கூடாது, அப்படியான விடயங்களில் ஏற்படக்கூடாது என்ற ஒரு வசியத்தையும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த அறிஞர்கள்.
இப்போ தக்பீர் உடைய விஷயத்தை பார்க்குற நேரம் 5 விதமான முறைகளில் இன்றைக்கு தக்பீர் கட்டுறதை பார்க்குறோம். 5 முறைகள். தொழக்கூடியவர்கள் 5 விதமாக தக்பீர் கட்டுறாங்க. அதில் முதலாவது ஒரு சாரார் இருக்கிறாங்க. யார் இன்றைக்கி பார்க்குறோம்? நீங்கள் சொல்லுங்களேன், தக்பீர் கட்டுற முறைகளில் நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொருத்தர் சொல்லுங்களேன், ஒவ்வொரு விதத்தை. எங்கே அது எங்கே சரியாக சொல்லுங்களேன். தொப்புளுக்கு மேலே இங்கேருந்து இது வரைக்கும் கட்டலாம். இப்படி உண்டு. அதாவது நீங்கள் சொல்லுங்க, இப்படி என்ன எங்கே இது வவுத்துலையா? அதாவது கையை கட்டாம விடுறாங்க. அதுல 2 இருக்குது. ஒன்று எங்க கட்டுறேன், இன்னொன்று எப்படி கட்டுறேன். அது இப்படி நாங்கள் எங்க வைக்கிறேன்னு பார்த்தது பூரா எப்படி கட்டுறோம்னு இப்படி ஒன்று இருக்குது, அடுத்தது இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது. இது தான். ஓகே, நாங்கள் பார்ப்போம். அந்த ஹதீஸ் நாங்கள் பார்ப்போம். சொல்லுங்களேன். இப்ப ஜஹரி சொல்றாரு, கையை கட்டாம அப்படியே விடுற ஒரு குரூப்பும் அவங்க மேலே பார்க்குறோம். சரி, கையை ஒன்றும் கட்டுறதுல சும்மா எப்படி வைக்கிறது. சரி, இன்னொரு சாரார் எப்படிப்பாங்க, அதாவது தொப்புளை கீழே இப்படி கட்டுவாங்க. தொப்புளை கீழே சும்மா இப்படி கை இப்படி கட்டி தொழுகிறவங்க இருக்கிறாங்க. ரைட். மூணாவது முறை தொப்புள்ள கட்டுறவங்க இருக்கிறாங்களாமா? தொப்புள்ள சரியா? தொப்புள்ள சரி, ஓகே. நெஞ்சில கட்டுற குரூப், நெஞ்சில கட்டுற குரூப். ரைட். நெஞ்சு கீழே, மேல் வயிற்றுல, தொப்புளுக்கு மேல. சரி சரி. அப்ப நீங்க சொல்றது சரி சரியா? இந்த 5 முறைகளை இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் நாங்கள் பார்க்குறோம். மக்களுக்கு எடுத்து பார்க்குறோம். தொழுகையில் 5 விதமாக தக்பீர் கட்டுறாங்க. ஒரு சாரார் நெஞ்சில் கட்டுறாங்க. சரியா? நெஞ்சில் கட்டுறாங்க. சரியா? ஓகே. இன்னொரு சாரார் சரியா தொப்புளுக்கு மேலே கட்டுறாங்க. அதாவது நெஞ்சுக்கு கீழே தொப்புளுக்கு மேலே கட்டுறாங்க. சரியா? இன்னொரு சாரார் இது 2வது முறை. இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க என்றால் தொப்புளுக்கு கீழே கட்டுறாங்க. அப்போ இது 3வது முறை. 4வது சாரார் யார் என்றால் நெஞ்சில் இல்லை, நெஞ்சு கீழே கட்டுறாங்க. நெஞ்சில் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூலி இல்லை, நெஞ்சு கீழே கட்டுறாங்க. சரியா? 5வது சாரார் தக்பீரே கட்டாமல் என்ன செய்கிறாங்க, கையை விட்டு போட்டு அல்ஹம்து சூராவில் போயிட்டு அப்படியே தொழுவாங்க. இப்போ இதில் 5 முறைகளை நாங்கள் காண்றோமே, இதில் எது சரி? இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தொழுதாங்களோ அவ்வாறு நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் படிக்கணுமா இல்லையா? ரைட். இப்போ இந்த தக்பீர் சம்பந்தமாக வந்த அறிவிப்புகள் நிறைய ரசூலுல்லாஹ் எப்படி கட்டினாங்கன்ற செய்தி சம்பந்தமாக வந்த பல அறிவிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். அதில் சில செயல்கள் ஹதீஸுகள் பலவீனமாகவும் இருக்குது, லைஃபாகவும் இருக்குது. பலவீனம் என்ன? லைஃபான ஹதீஸ்களாகவும் இருக்குது. சில செயல்களுக்கு ஹதீஸே இல்லை, லைஃபும் இல்லை, சஹீஹானதும் இல்லை. சரியா? இன்னும் சிலருக்கு ஹதீஸுகள் இருக்குது, சஹீஹான ஹதீஸ்கள் இருக்குது. சிலர் அந்த ஹதீஸுகளில் சில குளறுபடிகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்போ இந்த தலைப்புக்குள்ளே நாங்கள் வர முன்னால் ஒரு தியரியை நாங்கள் விளங்கிக்கொள்வோம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் இந்த மசாலாவில் தக்பீர் விஷயத்தில் எங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அது என்ன தியரி என்று சொன்னால், முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒரு விஷயத்தில் சஹீஹான ஹதீஸ் இருந்தால் லைஃபான ஹதீஸ் பக்கம் நாங்கள் போக தேவையில்லை. அப்படியா இல்லையா? சரி, நீங்கள் எங்கே இருக்கிறது ஒரு விஷயத்தில் சரியா? சஹீஹான ஹதீஸ் ஒரு விஷயத்தில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தால் நாங்கள் லைஃபான ஹதீஸ் எடுக்கணுமா? எனக்கு தேவையில்லை, தேவையோடு இல்லை. இல்லை, அறிஞர்கள் சொல்கிறாங்க, லா ஹினா ஃபி ஸஹீஹ் அனில் லைஃப். அதாவது சஹீஹான செய்தி ஒன்று இடம்பெற்றிருந்தால் லைஃப் பக்கம் நாங்கள் போகவே தேவையில்லை என்ற செய்தியை சொல்கிறாங்க. இது ஒரு தியரியாக நாங்கள் எங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஹதீஸ்களை ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்கலாம். இதில் முதலாவது நாங்கள் பார்க்குறோம், நெஞ்சுக்கு மேலே தக்பீர் கட்டுறாங்க. நெஞ்சுக்கு மேலே தக்பீர் கட்டக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறாங்க. நெஞ்சென்று சொன்னால் சில இப்போ களத்துக்கு மேலே இப்படி கட்டுறது,
அல்லது இப்படி கட்டுறது, இதெல்லாம் இது நெஞ்சுக்குள்ளே அடங்குறதா? இதெல்லாம் நெஞ்சுன்னு தான் சொல்கிறாங்க. இதை நெஞ்சுன்னு தான் சொல்கிறாங்க. இதான் நெஞ்சுன்னு சொல்கிறாங்க. சரியா? நெஞ்சு. அப்போ இது சம்பந்தமாக, நெஞ்சில் கட்டுற சம்பந்தமாக செய்திகளை பார்க்குற நேரம் 3 ஹதீஸுகள் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வலது கையை வைத்து, அதுக்கு மேலே வலது கையை வைத்து நெஞ்சுக்கு மேல் கட்டினாங்க, நெஞ்சில் மீது கட்டினார்கள் என்ற செய்தி இருக்குது. அதை ஒரு சஹாபி, அது அந்த 3 அறிவிப்பில் அதில் முதலாவது அறிவிப்பு யாருன்னு சொன்னால் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியை இமாம் இப்னு ஹுஸைமா ரஹ்மஹுல்லாஹ் ஒரு அறிஞர் அவருடைய சஹீஹ் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறாரு. முதலாவது பாகத்தில் 351வது பக்கம். இந்த செய்தியில் என்ன சொல்ல வருதுன்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுதேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுதேன். யார்? வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஸல்லைத்து மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தொழுத நேரம் வதஅ யதஹுல் யும்னா அலா யதிஹில் யுஸ்ரா அலா சத்ரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வலது கை இடது கையின் மீது வலது கையை வைத்தார்கள். அலா சத்ரி. சதுரன்னு சொன்னா என்ன? அரபுல சதுரன்ற நெஞ்சுக்கு, சதுரன்றதுக்கு நெஞ்சு, வேறொரு பொருளாக்கி சொல்லலாம். சதுரண்டா நெஞ்சு தான். சரியா? நெஞ்சின் மீது அவர்கள் வைத்தார்கள் என்ற செய்தியை வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸுடைய நிலவரம் என்ன, இதனுடைய நிலைப்பாடு என்ன என்றதை ஹதீஸ் கலை அறிஞர்கள் விவரிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹா லஈஃபா, இல்லை ஏதாவது இதில் விமர்சனங்கள் ஈக்குதா என்று எங்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இது சம்பந்தமாக அறிவிக்கிற நேரம், முக்கியமான இந்த ஹதீஸ் கலையில் கொஞ்சம் தேர்ச்சியான இன்றைக்கு பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் தான் ஷேக் நாசருத்தீன் அல்பானி என்று சொல்லுவார். இவர் இந்த ஹதீஸ் சஹீஹ் என்ற தரத்தில் போடவும் இல்லை. சஹீஹ் என்ற தரத்துக்கு கீழே ஒன்றிக்குது ஹசன் என்று. ஹசன் என்ற தரத்தில் இந்த ஹதீஸை அவர்கள் செய்கிறாங்க, பதிவு செய்கிறார். யார்? நாசருத்தீன் அல்பானி என்று சொல்லக்கூடிய அறிஞர். ஹசன் என்று சொல்லக்கூடிய தரத்தில் உள்ள ஹதீஸை லைஃபாக கணக்கெடுக்கிறது, பலவீனமாக கணக்கெடுக்கிறது. அமல் செய்யலாம், அதை அமல் செய்யலாம். அப்போ எனவே வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட செய்தி, நெஞ்சின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கட்டினார்கள் என்ற செய்தியை நாசருத்தீன் அல்பானி அவர்கள் ஹசன் என்ற தரத்திலே அவர்கள் பதிவிக்கிறார். அவரை போல் இன்னும் சில அறிஞர்களும் அந்த கருத்தை சொல்கிறாங்க. அதே போல் இரண்டாவது ஒரு ஆதாரம் என்னென்றால், தாவூஸ்ன்னு சொல்ல ஒரு சஹாபி, இவர்கள் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சின் மீது கட்டினார்கள் என்ற செய்தி அறிவிக்கப்படும். எப்படின்னு சொன்னால், கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ யதஹுல் யும்னா அலா யுஸ்ரிஹி சும்ம யஷுத்து பிஹிமா அலா சத்ரிஹி வஹுவ ஃபிஸ்ஸலாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடது கைக்கு மேலே வலது கையை வைத்தார்கள், வைத்து இறுக்கி கட்டினார், கையை இறுக்கி கட்டினார்கள். அலா சத்ரிஹி, அவங்களோட நெஞ்சின் மீது என்று சொல்லி அந்த அறிவிப்பில் இருக்குது. இந்த அறிவிப்போட இன்னொரு செய்தி வருது என்னன்னால், இந்த அறிவிப்பை இமாம் அபூ தாவூத் அவர்கள், யாரு? இமாம் அபூ தாவூத் அவர்கள் இந்த அறிவிப்பை பதிவு செய்கிறாங்க. யாரு? வாயில், அதாவது இந்த தாவூஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த செய்தி. இந்த ஹதீஸ் குறித்து ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்கிறாங்க, இது முர்சலான ஹதீஸ் என்றாங்க. முர்சலான ஹதீஸ் என்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் செய்த செயலை தான் அறிவிக்கிறாங்க, ஆனால் நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் கண்டோ பார்த்தோ இல்லாமல் ஒரு சஹாபி மூலமாக கிடைத்த ஒரு செய்தியை தான் அவர் அறிவிக்கிறார். யார்? ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதைக்கிறாங்க, கையை நெஞ்சுக்கு மேலே கட்டிக்கிறாங்க என்ற செய்தியை தாவூஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்
இன்னொரு சஹாபி மூலமாக கிடைத்த செய்தியை தான் அறிவிக்கிறார். ஆனால் வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வோட தோழர்கள், ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கட்டினார்கள் என்ற செய்தியை சொல்கிறாங்க. எனவே இந்த 2 ஹதீஸும் எது தரக்கூடியதாகிறது? முதலாவது வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு மூலமாக சொல்லப்பட்ட ஹதீஸ். எனவே அந்த செய்தியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக சஹாபியுடைய இந்த செய்தி என்ன செய்கிறாங்க? மார்க் அறிஞர்கள், முஹத்திசீன்கள், ஃபுகஹாக்கள் ஒன்றிணைத்து அதையும் என்ன செய்கிறாங்க? இதுக்கு ஆதாரமாக முன்வைக்கிறாங்க அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்போ இது இந்த நெஞ்சின் மீது தக்பீர் கட்டினாங்கன்ற செய்தியாக வந்திருக்கு. அடுத்த 2வது தொப்புளுக்கு கீழே கற்று சம்பந்தமாக வந்த செய்தியை பார்ப்போம். தொப்புளுக்கு கீழே சம்பந்தமாக வந்த செய்தி. அதில் முக்கியமான ஒரு ஹதீஸ் யார் அறிவிக்கிறேன்னு சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, மினஸ் சுன்னதி, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவில் இருந்த ஒரு விஷயம்தான் என்னது? வதுல் கஃபி அலல் கஃபி ஃபிஸ்ஸலா, மணிக்கட்டுக்கு மேலே 2 கையையும் இப்படி வைக்கிறது. தக்பீர் கட்டும்போது இந்த இடது கை மணிக்கட்டுக்கு மேலே வலது கை மணிக்கட்டை வைக்கிறதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை விவகாரங்களில் ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறை தான் என்று சொல்லி போட்டு தஹ்த சுர்ரா, தொப்புளுக்கு கீழே. அப்போ தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுறவங்க பொதுவாக அப்படி தான் கை இப்படி தான் வைக்கிறாங்கண்ணா. பொதுவாக இந்த மணிக்கட்டுக்கு மேலே தான் மணிக்கட்டை வச்சு அந்த 2 கையும் வச்சு தான் தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுவாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த செய்தியில் என்ன வருது? என்ன தக்பீர் கட்டுற முறை எப்படி சொல்லப்படுது? சொல்லுங்கள் யாராவது. தொப்புளுக்கு கீழே, ஆனால் மணிக்கட்டு தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ரைட், மணிக்கட்டு இதுதான் கஃப்ன்ற இருக்குதான். கஃப்ன்றது அரபில் இருக்குதானா? அப்போ இந்த ஹதீஸ் தொடர்பாக நாங்கள் பார்க்குறோம். அதே போல் இன்னொரு அறிவிப்பு சம்பந்தம், இன்னொரு அறிவிப்பு என்னென்றால் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை போல ஒரு சஹாபி தான் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் தாபியன்களை முக்கியமான ஒரு தாபி முஜாஹித் என்று சொல்லக்கூடிய தாபி. இவர்களும் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது நெஞ்சுக்கு கீழ், நெஞ்சில் இல்லை, நெஞ்சுக்கு கீழே, அது தொப்புளுக்கு கீழே மீக்கலாம், நெஞ்சு தொப்புளுக்கு மேலே மீக்கலாம், பொதுவாக தான் சொல்கிறாங்க. நெஞ்சு கீழே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது தக்பீரை கட்டினார்கள் என்ற செய்தியை அந்த சஹாபிகள் சஹாபி ஒன்றும் தாபியங்களும் அறிவிக்கிறாங்க. ரைட், இந்த செய்தியை இமாம் அபூ தாவூத் அவர்கள் 756வது இலக்கம் ஹதீஸில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸ் தொடர்பாக என்ன செய்திகள் இடம்பெறுது என்று பார்த்தால், நிறைய அறிஞர்கள், குறிப்பாக ஹதீஸு கலையில் பிரபல்யமானவர்கள், இமாம்கள், முஹத்திஸின்கள் என்று சொல்கிறோமே, நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் எல்லாமே பலவீனமான செய்திகள், இந்த ஹதீஸ் எல்லாமே பலவீனமான செய்திகள் என்று சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் முன்வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்றால், இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் வரிசையில் சிலர் இருக்கிறார்கள். அந்த அறிவிப்பாளர்களை என்னது மத்ரூக்குல் ஹதீஸ், இவர் ஒரு ஹதீஸை அறிவித்தாலே அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படி என்று நிறைய பேர் அவரை ஓரம் கட்டினவர்கள் மூலமாகத்தான் இந்த சஹாபியுடைய அதாவது மூலமாக அறிவித்திருந்தாலும் அந்த அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள சங்கிலி தொடர் இருக்குது. இமாம் அபூ தாவூத் ஒரு சஹாபியை நேரடியாக சந்திக்கலே. இமாம் அபூ தாவூத் சஹாபியா இல்லையே. அப்போ இமாம் அபூ தாவூதுக்கும் அலி ரலியல்லாஹு மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த செய்திக்கும் இடையில் எத்தனையோ சங்கிலி தொடர் இருக்குது. அப்போ அதில் நிறைய ஒரு சில அறிவிப்பாளர்கள் வராங்க. அந்த அறிவிப்பாளர்களில் நிறைய குளறுபடி இருக்கிறதாக அதாவது நிறைய முஹத்திஸீன்கள் சொல்கிறாங்க. அது யாருன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். அது யார் அந்த குளறுபடியான ஆக்கள் என்பதை நாங்கள் இப்போ பார்ப்போம். சரியா?
நான் அதை பேர் லிஸ்ட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்போ உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். அதே போல் ரைட், அதில் அந்த நான் சொன்ன அந்த அறிவிப்பில் ஒரு அறிவிப்பாளர் வராரு, அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசிதி என்று சொல்லக்கூடியவர். அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசிதி. இந்த அறிவிப்பாளர் தொடர்பாக எங்களுக்கு என்ன ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய, அதாவது முஹத்திஸின்கள் சொல்கிறாங்க என்றால் வஹுவ தஈஃபுன், அவர் பலவீனமான செய்திகளை அறிவிக்கக்கூடியவர் என்று சொல்கிறாங்க. எனவே அந்த ஹதீஸ் செய்தியில் சில இப்போ எங்களுக்கு தெரியுமா ஏதோ ஒரு குளறுபடிக்குதாங்க, பலவீனம்னு சொல்கிறாங்க. அதே இது இமாம்கள் சொல்கிறது, நான் சொன்னதல்ல, இது இமாம்கள் சொல்கிறது, புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு இஸ்ஹாக் அல் வாசிதி என்றவருடைய ஆசிரியர், இப்போ ஒரு அப்துல் ரஹ்மான் என்பவர் மாணவர் என்றால் அவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்குமா இல்லையா? அவருடைய குரு ஆசிரியர் யார் என்றால் ஜியாத் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடியவர். இவர் ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்கிறாங்க வஹுவ மஜ்ஹூல், அவருடைய டீட்டெயில்ஸே ரெக்கார்டுகளே ஒன்றுமே இல்லை, அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் பேர் மட்டும்தான் இன்னாருடைய ஆசிரியர், அவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எங்கே யாருக்கு அவர் படித்தார், எப்படியான ஆள் என்ற டீட்டெயில்ஸே இல்லை. அப்படியான ஒரு ஆளாக அவர் இருக்கிறார். எனவே பலவீனமான செய்திகளை அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். அவருடைய ஆசிரியராக சொல்லக்கூடிய ஜியாத் என்பவர் அவருடைய டீட்டெயில்ஸே இல்லை, அவர் சரியா. இப்படியான 2 பேரும் இருக்கிறதுனால இமாம் நவவி, அவங்க யார்? இமாம் நவவி யார்? ஷாஃபி மதுஹபுடைய ஷாஃபி இமாமுடைய மாணவர் இமாம் நவவி. அவர் சஹீஹ் முஸ்லிமுக்கு விரிவுரையாளர். சஹீஹ் முஸ்லிம் என்ற இமாம் முஸ்லிமுடைய ஹதீஸ் கிரந்தத்துக்கு விரிவுரை எழுதின ஒரு இமாம், ஷாஃபி மதுஹபுடைய முக்கியமான ஒரு இமாம். அந்த இமாமே என்ன சொல்கிறாங்க, நிறைய முஹத்திஸீன்கள் இவர்களுடைய இந்த செய்தியை பலவீனம் என்ற கருத்தை சொல்கிறார்கள் என்ற செய்தியை இமாம் நவவி அவர்கள் அறிவிக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுறது சம்பந்தமாக வந்த அந்த செய்தி அல்-ரலியல்லாஹு மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி என்ன, இமாம் அபூதாவுது அறிவித்த செய்தி பலவீனமானது என்பதற்கு இந்த 2 அறிவிப்பாளர்கள் டவுட்டானவங்க, அவங்களோட செய்திகள் குளறுபடியானது என்பதை இதன் மூலமாக நாங்கள் விளங்குகிறோம். எனவே சாதாரணமாக ஒரு ஹதீஸ் ஒரு ஆள் சொன்னோடனே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அது மார்க்கத்தை ஈக்கும் தான், அப்படித்தான் ஈக்கும்னு நாங்கள் உடனே நினைக்கக்கூடாது. நாங்கள் தேடணும், அது எங்களோட கடமை, படிக்கணும். இன்றைக்கி எங்களுக்கு நிறைய வாய்ப்பு வசதிகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஃபோனில் நீங்கள் அடித்து தேடலாம் இல்லையா, தேடி பாருங்கள். அப்போ அதில் உங்களுக்கு சேருமா, இந்த ஹதீஸ் இப்படி இருக்குது, இந்த நிலைமை இந்த குளறுபடி இருக்குது, இந்த அறிவிப்பில் இப்படியான டவுட்டுகள் இருக்குது. எனவே முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை ஒரு தீர்ப்பு, இந்த ஹதீஸுடைய சட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது ஏற்றுக்கொள்ள முடியும், இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னது நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கு இன்டர்நெட் மூலமாக நீங்கள் படிக்கலாம். எனவே இந்த ஹதீஸு பலவீனம் என்பதை நாங்கள் தெளிவாகவே விளங்குகிறோம். அதே போல் இன்னொரு அறிவிப்பு இருக்குது, அபு ஜுஹைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி அல்-ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில், அதாவது தொப்புளுக்கு மேலில் தொப்புளுக்கு கீழேன்றது பலவீனம், தொப்புளுக்கு மேலில் கட்டுறது தான் சுன்னத்து என்று அறிவித்து வந்த செய்தி. இதையும் இமாம் அபூ தாவூத், இமாம் அஹ்மத், இமாம் தாரகுத்னி இவங்க எல்லாரும் பதிவு செஞ்சுக்கிறாங்க அவங்களோட ஹதீஸ் கிரந்தங்கள். ஆனால் வஇஸ்னாதுஹு தஈஃபுன் ஜித்தன், அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையும் இதை விட பலவீனமாக இருக்குது. தஈஃப்னு சொன்னாலே பலவீனம், தஈஃபுன் ஜித்தன் என்று அரபில் பாவித்தால், ஜித்தன் என்று சொன்னால் நல்லாவே பலவீனம் என்று அர்த்தம். எனவே அந்த அறிவிப்பும்
பலவீனமானதுன்றதைத்தான் என்ன செய்கிறாங்க எங்களுக்கு வந்து ஹதீஸ் கலையில் நாங்கள் பார்க்குறோம், அறிஞர்கள் அறிவிக்கிறோம். எனவே நாங்கள் இப்போ 2 செய்திகள் பலவீனமானதுன்னு பார்த்தோம். ஒன்று தொப்புளுக்கு கீழே கட்டுறது, இன்னொன்று தொப்புளுக்கு மேலே கட்டுறது. தொப்புளுக்கு கீழே கட்டுற அந்த செய்தியில் நாங்கள் பார்க்குறோம் ஹதீஸை. இன்றைக்கு தொப்புளுக்கு கீழே கட்டக்கூடிய நிறைய பேர் யாரென்றால் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவங்க. ஹனஃபி மதுஹபை பின்பற்ற நிறைய பேர் என்ன செய்கிறாங்க என்றால், குறிப்பாக இந்த பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கக்கூடியவங்க நிறைய ஹனஃபி மதுஹப். அவங்க என்ன செய்வாங்கன்னா தொப்புளுக்கு கீழே தான் கட்டுவாங்க. அவங்களோட மதுஹபுடைய முக்கியமான ஒரு 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 விஷயமாக இந்த தொப்புளுக்கு கீழே தக்பீர் கட்டுறதை எடுக்கலாம். எனவே யார் ஒரு மதுஹபை பின்பற்றினாலும் மதுஹப் சொல்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் கண்மூடித்தனமாக எடுக்கல. நாங்கள் குர்ஆன்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்கள் மூலமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட உறுதியான செய்திகளா எது வருதோ நாங்கள் அதை எடுத்துக்கொள்வது தான் சரி என்பது இது மூலமாக அடங்கும். தொப்புளுக்கு கீழே என்பது பலவீனம், தொப்புளுக்கு மேலே என்ற செய்தி அதுவும் அல்ஹம்துலில்லாஹ் மூலமாக வந்த செய்தி. அஹ்மத் இமாம், அபூ தாவூத், தாரகுத்னி அவனோட கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இது அதை விட பலவீனம் என்று இங்கே ஹதீஸ் கலைஞர்கள் சொல்லிக்கிறாங்க. எனவே அந்த 2 செய்தியும் பலவீனம் என்று பார்த்தோம். அடுத்தது இன்னொரு என்னென்றால் அல் இர்சால்னு சொல்கிறது. தக்பீரை கட்டாமலேயே என்னது கை அப்படியே விடுறது. இது வந்து எப்படி என்று பார்த்தால் இதை கூடுதலாக செய்யக்கூடியவங்க யார்? ஷியாக்களும் செய்கிறாங்க. அதே நேரம் மாலிக் மதுஹபை சார்ந்தவங்க என்ன செய்கிறாங்க? இதை செய்கிறாங்க. எப்படி? கையை கட்டாமல் அப்படியே விட்டுடுறாங்க. அவர்கள் இதுக்கு ஆதாரமாக காண்பிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தால் அவங்க சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தொழுகை விடயங்களை அறிவிக்கக்கூடிய ஹதீஸுகள் இருக்கிறா இல்லையா? நிறைய ஹதீஸுகள். அந்த ஹதீஸுகளை ரசூலுல்லாஹ் என்னது, நீங்கள் தொழுகைக்காக தயாரானால் நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள், அதன் பிறகு கிப்லாவை முன்னோக்குங்க என்றெல்லாம் செய்தி வருது. அதுக்கு ஒரு ஃபக்கபீர், நீங்கள் தக்பீரை கட்டுங்க என்று தான் அந்த ஹதீஸ் வந்திக்குது. இவ்வாறு தக்பீர் கட்டுங்க என்று விவரித்து சொல்லப்படலை. இவ்வாறு தக்பீரை கட்டி தொழுங்க என்று விவரித்து வரல. அந்த ஹதீஸுகள் வராத இருக்கும். வேறு ஹதீஸுகள் எப்படி கட்டினாங்கன்னு இருக்குது. ஆனால் பொதுவாக ரசூலுல்லாஹ் தொழுகையை முறையை நான் அன்றைக்கு சொன்னேன். ஹதீஸுல் முசி அன்சலானி, ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபிக்கு 2-3 முறை தொலை சென்ன ஒரு ஹதீஸில் அவங்க பார்த்தோமா இல்லையா? நீங்கள் சரியாக தொழல, போய் திரும்ப தொழுங்க, சலான் சொல்லுவோம், பதில் சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப தொழுங்க, சரியாக தொழலைன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த ஹதீஸு கூட நீங்கள் இப்படி தக்பீர் கட்டுங்க, இவ்வாறு நீங்கள் கையுறுத்துங்கன்றெல்லாம் இல்லை. நீங்கள் தொழுகைக்கா தயார்னு சொன்னால் கிப்லா முன்னோக்குங்க, அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுங்கன்னு மட்டும்தான் வருது. எவ்வாறு என்ற விவரம் வரல. எனவே நாங்கள் தக்பீர் கட்ட தேவையில்லை, கையை அப்படியே பணிய விடுவோம் என்ற செய்தியை, அதாவது அந்த ஹதீஸுகளை முன் வச்சு அவங்க ஆதாரமாக எடுக்கிறாங்க. தக்பீர் எவ்வாறுன்ற விவரம் வராதனால கை என்ன செய்யலாம், விட்டுடலாம் என்று எடுக்கிறாங்க. இதை வந்து அந்த அவர்கள் இந்த ஹதீஸு வைத்து ஆதாரமாக அவர்களுடைய செயற்பாடுக்கு எடுக்கிறது வந்து தவறு, அது பிழை என்பதை நிறைய அறிஞர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. குறிப்பாக மாலிக் மதுஹபை சார்ந்தவங்க தான் அவ்வாறு செய்கிறாங்க. எனவே நிறைய அறிஞர்கள் அவங்களோட செயற்பாடு தவறு, அது பிழை என்று சொல்கிறாங்க. அதே நேரம் அவர்கள் வந்து இன்னும் சில மதீனா மக்களுடைய செயல் அவ்வாறு இருந்ததாகவும் ஆதாரம் சொல்கிறாங்க. மதீனா வாசிகளில் சிலர் கையை தக்பீர் கட்டாமல் சும்மா விட்டுடுவாங்களாம். எனவே அதுவும் எங்களுக்கு ஆதாரம் தானே என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய செயற்பாட்டுக்கு ஆதாரமாக எடுக்கிறாங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தக்பீர் விஷயத்தில் 5 விவரங்கள் இருக்குது. ஒன்று, அதாவது குறிப்பாக நீங்கள் விளங்கினால், அதாவது தொப்புளுக்கு கீழே, அடுத்தது தொப்புளுக்கு மேலே, மற்றது என்ன நெஞ்சுக்கு மேலே, அடுத்தது கையை கீழே விடுறது, தொப்புளுக்கு மேலே நெஞ்சுக்கு கீழே ஒரு பகுதி,
எனவே இது சம்பந்தமான வந்த செய்திகளில் நாங்கள் பார்த்தோம், தொப்புளு கீழே வந்த செய்தி பலவீனம், தொப்புளுக்கு மேலே வந்த செய்தி அதை விட பலவீனம், கையை விட்டு தக்பீர் கட்டுறவங்க, அது தக்பீர் கட்டாமல் கையை விடுறவங்க, அவங்க ஆதாரமாக முன்வைக்கிற அந்த கருத்து பிழையானது, தவறானது. ஏன்னா அந்த ஹதீஸில் சொல்லப்படாமல் இருக்கலாம், ஆனால் வேறு ஹதீஸுகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் எப்படி கையை கட்டினாங்கன்ற செய்தி இருக்குது. எனவே அதை ஆதாரமாக பொதுவாக ரசூலுல்லாஹ் தொழுகை முறை அறிவிக்கப்பட்ட ஹதீஸை வச்சுட்டு அவங்க ஆதாரமாக அவங்களோட செயலுக்கு எடுக்கிறாங்க. எனவே அது அந்த கருத்தும் பிழை. மதீனாவுள்ள சிலர் செய்தார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அதை செய்யலை. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் அவ்வழிக்கலை. மதீனாவில் எவ்வளோ சஹாபாக்கள் இருந்தாங்க, சொல்லாங்க மௌத்தானது மதீனாவில் எவ்வளோ சஹாபாக்கள் இருந்தாங்க, எல்லா சஹாபாக்களும் அப்படி செய்யவே இல்லை. எனவே அவர்களுடைய அந்த கருத்தும் பிழை என்பதை எடுத்துக்காட்டுது. இப்போ நெஞ்சுக்கு மேலே தக்பீர் கட்டுறது சம்பந்தமாக வந்த ஹதீஸுகளில் அதையும் அதாவது இப்னு ஹுஸைமா ஃபீ சஹீஹி, சஹீ என்ற கிரந்தத்தில் பதிவு செய்தாலும் சஹீ என்ற தரத்தில் இல்லாமல் ஹசன் என்ற தரத்தில் ஷேக் அல்பானி அவர்கள் அதை பதிவு செய்கிறாங்க. எனவே ஹசன் என்று வந்த ஒரு ஹதீஸை பலவீனம் என்ற தரத்தை கொண்டு போகிறாது. அது பலவீனம் என்று சொல்லலாது, சஹீ என்று சொல்லவும் இயலாது. ஆனால் அழகான ஒரு செய்தியாக, ஏற்றுக்கொள்ள முடியுமான செய்தியாக அதை பதிவு செய்கிறாங்க. எனவே நாங்கள் என்ன செய்யணும் என்றால், எங்களுக்கு தாராளமாக இந்த செய்திகளில் எது ஓரளவு எங்களுக்கு உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான அளவுக்கு இருக்கிறதோ நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். அதை நாங்கள் நினச்சிட்டு நாங்கள் அதாவது இந்த ஜமாத்காரன் தான் இப்படி கட்டுவான், அந்த ஜமாத்காரன் தான் இப்படி கட்டுவான், இந்த மதுஹப்காரன் தான் இப்படி கட்டுவான், இது எல்லாம் நாங்கள் பார்க்கப்படாது. இதால் அதான் நான் சொன்னேன் பாருங்கள், இவன் அறிஞர்களுடைய கருத்துக்களை பார்க்குற நேரம் இது சம்பந்தமாக ஆச்சரியமாகவும் எவ்வளோ அவன் பணிவானவங்களாகவும் பேணுதலாகவும் அவங்க சொல்லிக்கிறாங்கன்றத பாருங்கள். ஷேக் இப்னுல் உஸைமீன் ரஹ்மஹுல்லா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வஹாத அக்ரபுல் அக்வார். அவங்க சொல்கிறாங்க, நிறைய அறிஞர்கள் இதில் சில அறிஞர்கள் தொப்புளுக்கு மேலே கட்டணும் வேண்டும், தொப்புளுக்கு கீழே கட்டணும் வேண்டும், இப்படியான ஆதாரங்களை எடுத்து சொன்னாலும் இதில் நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க நெஞ்சுக்கு மேலே கட்டுறது தான் ஓரளவு ஏற்றமானது என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறார், ஹாதாஹு அக்ரபுல் அக்வார். கருத்துகள் பல இருந்தாலும் எல்லா கருத்துக்களை விடவும் இது ஓரளவு என்னது, அதாவது கொஞ்சம் நெருக்கமானதாக இருக்குது, சஹீக்கு நெருக்கமானதாக இருக்குது என்று சொல்லி அந்த அறிஞர் சொல்லி போட்டு அவர் என்ன சொல்கிறாங்க, வலா நிசா வஹாதா மஹல்லு ஹிலாஃபின் பைன உலமா. எனவே உலமாக்கள் மத்தியில் இது கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவர்கள் இந்த விஷயத்தை என்ன செய்கிறார்கள், பிளவுபடாமல், பிரச்சனைக்கு ஆளாகாமல், வீண் வம்புக்கு போகாமல் ஒவ்வொரு முஃமினும் எது உறுதியான செய்தியாக சுன்னாவுக்கு நெருக்கமானதாக இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்வதற்கூடிய மனப்பான்கு உள்ளவர்களாக இருக்கணும் என்ற செய்தியை அவர் ஒரு உபதேசமாக சொல்கிறார். எனவே இது இமாம் இப்னுல் உஸைமீன் அவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் அஸ்ஸனதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவரும் சொல்கிறார். அதே போல் ஷேக் அல்பானி அவர்களும் அவ்வாறு தான் சொல்கிறாங்க. அதே போல் ஷேக் நான் பார்த்தேன் ஷேக் மிம்பாஸ் அவர்களும் சொல்கிறாங்க என்னென்றால், அவர்களும் சொல்கிறேன் நாங்கள் இந்த விஷயத்தில் எந்த விதமான முரண்பாடுகள், அதாவது பிளவுகள் பட்டு போய் அது வலா என்பகையில் தலபத்தில் எழுமி அத்தனாசு பிளவுபட்டு போகக்கூடாது. வஜாலமாய் தரஞ்சகுலதையும் ஃபீஹிம் ஐயார். நாங்கள் அந்த கருத்துக்கள் எது எங்களுக்கு சுன்னாவுக்கு நெருக்கமானதாகிறோம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும் என்ற எங்களுக்கு அவங்களும் வசியத்தாக அந்த அறிஞரும் சொல்கிறார். ஏன்னா இவ்வாறு அறிஞர்களுடைய கருத்துக்கள் இருக்க நாங்கள் இதை பெரிய ஒரு பிளவுபட்ட ஒரு விஷயமாக நாங்கள் நினைத்து எங்களுக்குள்ள விரோதத்தையும் இப்படி நாங்கள் இருக்காமல் எது சுன்னாவோ, எது சுன்னாவுக்கு நெருக்கமானதாக இருக்குதோ,
சகியான கருத்துக்கு எது உடம்படக்கூடிய அமைப்பில் இருக்குதோ, எந்த பலவீனமான அதாவது தகவல்களும் இல்லாத அளவுக்கு இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்களாக நாங்கள் எல்லா எங்களுடைய அமல்களையும் நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய பாடத்தில் தொழுகை என்ற விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வாறு கை உயர்த்தினார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அதே போல் தக்பீர் எங்கே கட்டினார்கள் என்ற செய்தியை பார்த்தோம். அடுத்தது ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்கிறேன். அது என்னென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தக்பீரை கட்டினார்கள். தக்பீரை எப்படி கட்டினாங்க என்ற செய்தியை பார்க்குற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமாக அந்த கையை 3 விதமாக வைத்திருக்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்றால், ஒரு ஹதீஸு வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஸ்ஹன்னு சொல்கிறார். ரஸ்ஹ் அரபுல 3 இந்த கையில் உள்ள 3 பகுதி. முதலாவது பகுதிக்கு சொல்கிற இந்த மணிக்கட்டு கஃப்ன்னு அரபுல சொல்கிறது. இரண்டாவது பகுதி அதுக்கு சொல்கிறது வந்து சாயிதன் சொல்கிறது முழங்கைக்கு சாயித். மூன்றாவது பகுதி முழங்கைக்கும் மணிக்கட்டுக்கும் நடுவில் உள்ள பகுதி. இதுக்கு ரஸ்ஹன்னு சொல்கிறோம். என்னது? ரஸ்ஹன்னு சொல்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 இடத்திலையும் கை வைத்திருக்கிறாங்க. 3 இடத்திலையும் கையை வைத்திருக்கிறார்கள். எனவே தக்பீர் கட்டக்கூடியவங்க நாங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த 3 சுன்னாவையும் ஃபாலோ பண்ணலாம், பின்பற்றலாம். நீங்கள் மணிக்கட்டு வரைக்கும் கையை வைக்கலாம், நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கையை கொண்டு வைக்கலாம், முழங்கை வரைக்கும் நீங்கள் கையை கட்டலாம். 3 விதமான ஹதீஸுகளில் அது இடம்பெற்றிருக்குது. எனவே இதை நீங்கள் ஃபாலோ கையை வைக்கிறது. இன்னொன்று இருக்குது, கையை வச்சுலாம் இறுக்கி பிடிச்சிக்கிறான். கபுதன்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிக்கிறது. அப்போ இப்படி இறுக்கி பிடிச்சி மீக்கிறாங்க. எனவே இதுவும் ஹதீஸில் வந்து செய்தியாக தான் இருக்குது. எனவே தக்பீரை கற்ற முறை என்று பார்க்குற நேரம் அந்த ரசூலுல்லாஹ் வந்து தக்பீரை கற்ற நேரம் மணிக்கட்டு வரைக்கும் வைத்து ஹதீஸும் இருக்குது. இந்த மணிக்கட்டுக்கு பிறகு இந்த நடுப்பகுதியில் கையை கட்டியதாகவும் இருக்குது. முழங்கை வரைக்கும் கட்டிய செய்தியாக இருக்குது. அதுலேயும் வந்து அந்த ஹதீஸையும் வந்து வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு நான் சொன்ன ஏற்கனவே அவர்கள் மூலமாக வந்த செய்தியாக எங்களுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதையும் எங்களுக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளேனும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தக்பீரை கட்டிய முறையை நாங்கள் பார்க்குற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அவர்களுடைய செய்தியை சொல்ல நேரம், அதாவது லஅன்துரன்ன இலா ஸலாத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப யுஸல்லி. வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எவ்வாறு தொழுறாங்க என்பதை நான் உற்று நோக்கி பார்த்தேன். யார் சொல்ற? வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ அதில் ஃபனதர்து இலைஹி, அவங்க ரசூலுல்லாஹ் நாங்கள் பார்த்தேன். ஃபகாம ஃபகப்பர, அவங்க எழுந்து தக்பீர் சொன்னாங்க. வரஃபா யதைஹி ஹத்தா ஹாததா பிஉதுனைஹி. அப்போ ரசூலுல்லாஹ் தொழுகிற நேரம் அந்த நேரம் அவங்களுடைய காது சுனை வரைக்கும் கையை உயர்த்தினார்கள். சும்ம வதஅ யதஹுல் யும்னா அலா கஃபிஹில் யுஸ்ரா. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மணிக்கட்டில் என்ன செய்தாங்க? இடது கை மணிக்கட்டின் மேலே வலது கை மணிக்கட்டையும் வைத்தார்கள். வர்ருஸ்ஹ, அதே போல் இந்த கையை மணிக்கட்டுக்கும் முழங்காய்க்கும் இடையில் உள்ள பகுதியிலையும் வைத்தார்கள். வஸ்ஸாயித், முழங்கையிலையும் வைத்தார்கள். எனவே 3 முறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? அந்த கையை வைத்திருக்கிறாங்க. எனவே அதை ஹதீஸில் எங்களுக்கு என்ன செய்யலாம், காணலாம். இந்த சஹீஹாக இடம்பெற்றக்கூடிய இந்த ஹதீஸாக தான் இது இருக்குது. எனவே இது ஒரு பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு எங்கேயும் என்ன செய்யலாம், கையை வைத்து கொள்ளலாம். ஆனால் தொப்புளுக்கு இல்லையா, தொப்புளுக்கு மேல் இல்லையா, இல்லை கையை ஒன்றுமே கட்டாமுன்றதா, நெஞ்சில் கட்டுறதா என்ற விஷயத்தில் நீங்கள் படித்த இந்த ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்து எது சுன்னாவுக்கு நெருக்கமானதாக இருக்குதோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும் என்பதை உங்களுக்கு நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இதில் இருந்தால் இது தொடர்பாக நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். கையை கட்ட பிடிக்க சொன்னீங்க தானே, இப்படி பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கொண்டு கப்புதன்னு சொல்லி இப்படி பிடிக்க இப்படி பிடிக்கிறது இல்லையா? இல்லாட்டி இப்படி 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 தான் பிடிக்கணும். இப்படி
ஸோ இப்படி தான் பிடிக்க நீங்கள் இப்படி பிடிக்கிறேன்டால சிரமம் இல்லையா? சில பேர் இப்படி தக்பீர் வெட்டுறது. சாயித் என்று ஹதீஸ் 3 விதமாக கஃப் மணிக்கட்டு அதேபோல் இந்த நடுப்பகுதி. சரி முடிச்சுக்கலாமா? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.